பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் அவர்களுக்கு பயப்படாதே. நேற்றைக்கு பார்த்தோம், எவர்களுக்கு பயப்படாதே. கர்த்தர் சொன்னார், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாத, அந்நிய தேவர்களுக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்து தாவீதை தன்னுடைய தேவர்களை கொண்டு சபித்தான்னு போட்டிருக்கோம். ஒருவேளை அந்நிய தேவர்களை கொண்டு உங்களை சபிக்கலாம், அந்நிய தேவர்களை கொண்டு உங்களை பயமுறுத்தலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்நிய தேவர்களுக்கு பயப்படாத அப்படிங்கிறாரு. சரியா? நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும், சில விஷயத்தை வெளியரங்கமாக என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. சரியா? இப்போ அடுத்தது யோசுவாட்ட சொன்னார்ல, யோசுவாட்ட என்ன சொன்னார்? யோசுவாட்ட சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படாயாகன்னு சொன்னார். அப்போ எவர்களுக்கு? நான் படிக்கிற மறுபடியும் நேற்று படித்த வசனத்தை மறுபடியும் படித்து இப்போ கொஞ்சம் உள்ளே போகலாம். பாருங்கள், யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர்களுக்கு பயப்படாயாக அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு இந்த இடத்துல சொன்னார்ல, எவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த யோசுவாவின் புத்தகம் அந்த 10வது அதிகாரத்தில் நீங்கள் 1லிருந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது என்னன்னா, கிபியோனியர்கள், இந்த கிபியோனியர்கள் யோசுவாவோடு சமாதானம் பண்ணிடுவாங்க. அப்படி கிபியோனியர்கள் யோசுவாவோடு சமாதானம் பண்ணதுனால எருசலேமின் ராஜா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, தன்னோடு கூட இன்னும் சில ராஜாக்களை சேர்த்துக்கிட்டு மொத்தம் ஒரு 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு வருவார்கள். எப்படி? 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு வர்றாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. யோசுவா 10:5. அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மூதின் ராஜா, லாகீஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இவங்க கிபியோனில் யுத்தம் பண்ணும்போது அந்த கிபியோனியர் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசுவாவுக்கு செய்தி சொல்ல அனுப்புவாங்க, உமது அடியாரை கைவிடாமல் வந்து என்ன செய்யுங்க, ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விடுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, யோசுவா புறப்பட்டு போவார். அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், அவர்களுக்கு பயப்படாயாக. அவங்க எத்தனை பேர் ஐயா? 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டார்கள். எத்தனை பேர் கூடிக்கிட்டாங்க? 5 பேர் கூடிக்கிட்டாங்க. 5 பேர் கூடினாலும் அவர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாத. ஏன்னா நான் தாவீது சொன்ன வார்த்தையை சொல்றேன், எனக்கு எதிராக படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்பட மாட்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 91ல், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றை என்ன செய்யாது, அணுகாது. சரியா? இன்னொன்று சொல்லட்டுமா, நமக்கு எதிராக ஒரு பெரிய பாளையம் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேங்க, ஒருவேளை சத்துரு தனித்து அல்ல, பெரும் கூட்டமாக உங்களுக்கு விரோதமாக கூடலாம். நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 2ல் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், அதிகாரிகள் ஏகமாய் கூடி கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார், ஆலோசனை பண்ணினார்கள், பரலோகத்தில் இருக்கிறவர் அவர்களை பார்த்து நகைப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக சில பேர் கூடி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சில பேர் கூட்டம் கூடி இருக்கலாம். தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், அவர்களுக்கு பயப்படாத. எலிசாவை என்ன பண்ணுவான், இந்த சீரியாவுடைய ராஜா இவனை கைது பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பி விடுவான். அப்போ கைது பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பி விடும்போது எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் தூங்கி முழிச்சு பார்த்தா மலையை சுற்றிலும் என்ன நிற்கும்னா, நிறைய ரதங்களும் குதிரைகளும் வந்து நிற்கும். உடனே அவன் சொல்லுவான், ஐயோ தேவனுடைய மனுஷனே, நம்ம மோசம் போயிட்டோம் அப்படிமா. அப்போ தான் எலிசா சொல்லுவார்,
அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அப்படிம்பா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சிலர் கூடிக்கிட்டாங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, கர்த்தர் சொல்கிறாரு அவர்களுக்கு பயப்படாத, அவர்களுக்கு பயப்படாத. தேவன் அறியாம நமக்கு எதுவும் நடக்காது. ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே, நீரறியா யாதும் நேரிடாம், என் தலை முடியும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுறாரு. அவர்களுக்கு பயப்படாத, அந்நிய தேவர்களுக்கு பயப்படாத. உனக்கு விரோதமாய் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் பயப்படாத. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருவார். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு ஆள் தான் நின்று போராடிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் அல்ல, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு அவர்களுக்கு பயப்படாத. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இதே யோசுவாட்ட அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது எப்பன்னு சொல்லுவாருங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.